நீங்க வந்து மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லேண்டுங்க இது. வெறும் 15 லட்சத்துல இருந்து சிங்கிள் பெட்ரூம் லேண்ட் பிளஸ் வீடோட கம்ப்ளீட்டா கட்டி கொடுக்குறாங்க. 20 லட்சத்துல இருந்து டபுள் பெட்ரூம் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கினா 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி பட்ஜெட் தான் பண்ண முடியுது. நாங்க இடம் பாத்தீங்கன்னா 6,60,000 இருந்து பண்றோம். ஓகே, வீடுகள் இடமும் வீடு சேர்த்து பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து பண்ணி தரோம். டோட்டலா ஒரு 28 ஏக்கர் ப்ராஜெக்ட். இதுல வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு 50ல இருந்து 100 பிளாட் வரைக்கும் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ரெடியா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 உங்கள்கிட்ட முன்பணம் இருந்தா போதும். இங்க நீங்க பாக்குற 200 வீடுகளுக்கு மேல வந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சென்னையில வாடகை வீட்டுல இருந்தவங்க தான். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹவுஸ் ஓனரா நம்ம இடத்துல இருக்கிறாங்க. 3 இயர்ஸ் டைம் தரும். 3 வருஷத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணி தரோம். அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன சொல்றீங்க? நோ இன்ட்ரெஸ்டா? நோ இன்ட்ரெஸ்ட். அடுத்து 3 வருஷத்துக்கு எந்த வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா சார். இன்னைக்கு வந்து இது 15 லட்சமோ 20 லட்சமோ இதே இடத்த நாங்க வந்து 5 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா 10 lakhs 10 லட்சத்துல இடமும் வீடு சேர்த்து கட்டி கொடுத்தோம். கஸ்டமைஸா பண்ணி தரோம் சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன பட்ஜெட்டும் பண்றோம், பெரிய பட்ஜெட்டும் பண்றோம். நமக்கு வந்து கம்மியான பட்ஜெட் போகுதுன்னா 15 லட்சத்திலே பண்ணலாம், 20 லட்சத்துல பண்ணலாம். உங்களுக்கு கம்மியான வருமானம் வருது, நீங்க வந்து நம்மளால வீடு வாங்க முடியுமான்னு நினைக்கவே வேணாம். நம்ம கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு பிளாட்டும் சரி வீடும் சரி ரெடியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துருக்கோங்க. ஸோ சூப்பராக லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கோம். கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேண்டும் வீடும் பக்காவான ரேட்டில், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லேண்டுங்க இது. அதாவது எங்கிட்ட நான் கம்மியாக தாங்க ஏர்ன் பண்ணுறேன், என்னாலலாம் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி யார் இருந்தாலும் சரி கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி இடத்த ரெடி பண்ணி அவங்களுடைய பட்ஜெட் என்ன, அவங்க மந்த்லி எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களால எப்படி கட்ட முடியும், அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, லேண்டு வீடு எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வெறும் 15 லட்சத்துலேருந்து சிங்கிள் பெட்ரூம் லேண்டு ப்ளஸ் வீடோட கம்ப்ளீட்டாக கட்டி கொடுக்குறாங்க. 20 லட்சத்துலேருந்து டபுள் பெட்ரூம் கட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கெலாம் வந்து நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கே வந்து அவ்வளோ வந்து மாதம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வாடகை வீட்டுக்கு கொடுக்குற காசை இங்கே கொடுத்தீங்கன்னா சொந்த வீடு தாராளமாக வாங்கிடலாம் இடத்தோட சேர்த்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏஎம்எஸ் ரோனி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ கைஸ், டீட்டெயிலாக அண்ணன்ட்ட கேட்டு இந்த இடத்த பற்றின முழு வரவும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பர். சொல்லுங்கள், புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம லேண்டை பற்றி சொல்லுங்கள், நம்ம அம்சங்களை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுங்க. சார், நம்ம வந்து கோல்டன் இந்தியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு பண்ணிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்டில் இடம் வீடுகள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமாம். ஸோ மெயின் கான்செப்டே விலை கம்மியாக இடமும் சரி வீடும் சரி நம்மளை அணுகுனா வந்து கிடச்சிரும். ஆமாம் சார், கம்மி பட்ஜெட்டில். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கினா 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி பட்ஜெட் தான் பண்ண முடியுது. நாங்கள் இடம் பார்த்தீங்கன்னா 6,60,000 இருந்து பண்ணுறோம். ஓகே, வீடுகள் இடமும் வீடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து பண்ணி தரோங்க. சம. இப்போ நீங்கள் சொன்ன 6,60,000ங்கிறது எவ்வளோ ஏரியா? 600 சதுரடி இடம். 600 சதுரடி இடத்துக்கு 6,60,000 வருது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 50% இஎம்ஐல கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இந்த பின்னாடி பார்க்குறதுல இந்த வீடுகள்லாம் நம்ம தான் கட்டி கொடுத்துருக்குறோம். இந்த வீடுகளுக்கு நடுவுலே நீங்கள் நம்ம வாங்குற இடம் இருக்கும். நம்ம வந்து தனியான ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். நம்ம சுற்றி ஃபுல்லாக ஒரு 200 வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இடம் வாங்கலாம். ஸோ ஏற்கனவே வீடுகள் நீங்கள் கட்டி கொடுத்து ஆட்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே நம்ம லேண்டு. ஆமாம் ஆமாம், சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கம்ன்ற இடத்துல இருக்கும். ஓகே, வில்லியம்பாக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இங்கேயே இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன், 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு இருக்குது. அந்த செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போடிய ஹைவே ரோடு இதெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். நான் அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து டேரெக்டாக நம்ம இங்கே வர வரைக்குமே காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம மெயின் ரோட்ல இருந்து டக்குன்னு நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஆமாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம சைட்டு எக்ஸாக்டாக வில்லியம்பாக்கம்னு சொல்லிட்டோம். எவ்வளோ ஸ்பேஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ரெடியாக? நமது வந்து இது ஒரு டோட்டலாக ஒரு 28 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஓகேங்க. இதில் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 50லேருந்து 100 பிளாட் வரைக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ரெடியாக இருக்குது ஆக்குபை பண்ணுறதுக்கு. ஆமாம், நம்ம ஏற்கனவே போட்ட வந்து சைட்டு முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து புதுசாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஸோ ஆல்ரெடி போட்டதை கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும்
புதுசா ஸ்லாட் போட்டாச்சு. ஆமா ஆமா ரைட்டுண்ணா ரைட்டு. ஸோ நம்ம லொகேஷன் சொல்லியாச்சு, எவ்வளவு பிளாட்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 உங்கள்கிட்ட முன்பணம் இருந்தால் போதும். போதும். ஆமாம், உங்களுக்கு 20,000 இருந்தால் ஒரு பைக் வாங்குறதுக்கு 20,000 பத்தாதுன்றாங்க, வீடு வாங்குறதுக்கு அது போதுன்றீங்க. ஆமாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு சொந்த வீடு இல்லாதவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, ஒரு சொந்த வீடு இல்லைன்ற கவலைப்படுற கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் சார் இந்த ஆப்ஷன். எல்லாருக்குமே வந்து முன்பணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க இடம் இல்லாமல் சின்னதாட்டு ஒரு 10,000 15,000 மாதம் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சொந்த வீடுகள் நான் பண்ணி கொடுத்தேன். செம கைஸ், உங்கள்கிட்ட வெறும் 20,000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்களும் ஒரு சொந்த வீட்டுக்காரங்களா ஆகிடலாம். இப்போ சரிண்ணா, அப்போ நம்மளோட கான்செப்டே வந்து ஒரு மினிமம் 20,000 ரூபாய் இருந்தால் போதும் சொந்த வீடு வாங்க நினைக்கிறவங்க வாங்கிடலாங்கிறது தான். ஆமாம், 20,000ங்கிறது அட்வான்ஸ், இந்த நம்ம இடத்துக்கான அட்வான்ஸ். பேலன்ஸ் வந்து பேங்க்ல லோன் போட்டு கொடுத்துருவோம். மாதம் வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு 10,000 15,000 கட்ட முடியும்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணி தருவோம். இதே ஒரு 20,000 ரூபாய் மாதம் கட்ட முடியும்னா டபுள் பெட்ரூம் வீடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமா. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மாசம் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கவங்களால இங்க வாங்க முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பா. ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க வாங்குறாங்க, சின்னதா கடை வச்சிருக்கிறவங்க, மந்த்லி மாசம் 20,000 30,000 சம்பளம் வாங்குறவங்க, இவங்க வந்து நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கி வந்துருக்காங்க. இங்க நீங்க பாக்குற 200 வீடுகளுக்கு மேல வந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சென்னையில வாடகை வீட்டுல இருந்தவங்க தான். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹவுஸ் ஓனரா நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் இன்னைக்கு அவுட்டர்னு யோசிச்சு இருந்தா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்க மாட்டாங்க, ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்திருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எப்படி என்ன வசதிகள் பண்றோம் அப்படின்றது பண்ணி தருவோம். 20,000ங்கிறது அட்வான்ஸ் பிளஸ் ரீசேஷன் செலவு இருக்கணும். அவங்ககிட்ட ரீசேஷன் பத்திரப்பதிவு அவங்க பேர்ல பண்றதுக்கான காஸ்ட் அவங்ககிட்ட இருக்கணும். இது வந்து பத்திரப்பதிவுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 இருந்து 65,000 ஆகும். என்னடா 20,000 ரூபாய் கட்டினோடனே பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். நமக்கு வந்துட்டு பேலன்ஸா பேங்க்ல லோன் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஹவுசிங் லோன்ல வந்து மேக்ஸிமம் இப்போ டிடிசிபி ரெரா அப்ரூவ்ங்கிறனால 100% வரைக்கும் லோன் கிடைக்குது. இதை வந்து ஒரு இடத்தையோ ஒரு பிளாட்டையோ சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்லயும் பண்ணி தருவோம். இப்போ இடமா வாங்குறாங்கன்னா நாங்களே இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துறீங்க. ஆமா, 50% கட்டினாலே போதும். ஒரு பாதி அமௌண்ட் இப்போ 6,60,000 இடம் வாங்குறாங்கன்னா ஒரு 3,30,000 கட்டிட்டாங்கன்னா அவங்க பேர்ல நாங்க கிரையம் பண்ணி கொடுத்துருவோம். இடமே கிரையம் பண்ணி கொடுத்துருவோம். மீதம் உள்ள அமௌண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் டைம் தரும். 3 வருஷத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணி தரோம். அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன சொல்றீங்க? நோ இன்ட்ரெஸ்டா? நோ இன்ட்ரெஸ்ட். அடுத்து 3 வருஷத்துக்கு எந்த வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இடம் வந்து அவங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுத்துறோம். சொத்து அவங்க பேர்ல இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் எங்களுக்கு கட்டினா போதும். அசல்ல மட்டும் கட்டினாலே போதும். வட்டி இல்லாம நாங்க பண்ணி கொடுத்துறோம். சூப்பர்ண்ணா. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், ஒரு லேண்ட் எப்படி வாங்க வைக்கலாம் அப்படின்னு ஏத்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா சார். கஸ்டமர் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்கோம். நாங்களும் வாடகை வீட்டுல இருந்து ஒவ்வொரு படிப்படியா கஷ்டப்பட்டு வந்ததுனால வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் எங்களுக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு மோட்டார் போட முடியாது, சரிங்களா, ஒரு ஆணி அடிக்க முடியாது. ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து எப்ப கிளம்புவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால ஒரு பைக் நிறுத்த முடியாது சார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பைக் இருக்குதா, காலையில வந்து இந்த பைக் நம்ம வீட்டுல இருக்குதா இல்லைன்னா திருடு போயிடுச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வந்ததுனால வாடகை வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தோம். ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அதனாலதான் பட்ஜெட்டும் கம்மி. இடமா வாங்குறாங்கன்னா வெறும் 1,100 ரூபாயில இருந்து ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுக்குறோம் சார். இடம் அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா சார். 1,100 ரூபாயில இருந்து 1,300 ரூபாய் வரைக்கும் ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதுலயும் பாதி அமௌண்ட் கட்டிட்டு பாதியை இஎம்ஐ ஆப்ஷன்ல கட்டலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கால் கிரவுண்ட்ல இருந்து 1,200 ஸ்கொயர் ஃபீட் 2,400 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இடம் வசதிகளும் அவங்களுக்கு இருக்கு. வெரைட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பட்ஜெட் தக்கன பண்ணிக்கலாம் சார். இன்னைக்கு பட்ஜெட் தான் சார் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. கரெக்டா சொன்னீங்க. ரேட் தான். நம்ம பெரிய பட்ஜெட்ல எடுத்துட்டு நம்மளால இஎம்ஐ கட்ட முடியலனால சிரமப்படுவோம். சின்ன பட்ஜெட்டுங்கிறது நம்ம ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி இருந்து சொந்த வீட்டுல இருந்து கொடுத்துட்டு போலாம் சார். சூப்பர். அதாவது நீங்க அகலக்கால் வச்சு லைஃப் ஃபுல்லா கட்டி கஷ்டப்பட வேணாம். உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான லேண்டை வாங்கி சொந்த வீட்டுக்காரனா ஆயிரலாம். ஆமா சார். சென்னையில வாடகையில இருந்து ஒரு 10,000 15,000 20,000 வாடகை கொடுக்கறது, அதே பணத்தை இதுல கொடுங்க சார். இப்போ குறைஞ்சபட்சம் வாடகைன்றது ஒரு 10,000 ரூபாய்ங்கிறது மினிமம் சார். ஒரு சென்னையில 10,000 ரூபாய் வாடகை, அதுக்கு குறை இல்லவே இல்லை. சரிங்களா. அது இல்லாம நம்மளோட சேவிங்ஸ் நம்ம பசங்களுக்காக நம்ம பேரம் பேத்திகளுக்காகன்னு சொல்லி ஒரு 5,000 10,000 சேவ் பண்ணா நம்ம சொந்த வீடு, அவங்களுக்குன்னு சொந்த வீடு
சரிங்களா, அவங்களுக்குன்னு ஒரு சொத்தாயிடும் சார். இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கே ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இது 15 லட்சமோ 20 லட்சமோ இதே இடத்த நாங்க வந்து 5 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா 10 lakhs 10 லட்சத்துல இடமும் வீடு சேர்த்து கட்டி கொடுத்தோம். 10 லட்சம் பின்னாடி பாக்குற வீடுகள்லாம் 10 லட்சம் தான். இடமும் வீடு சேர்த்து ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்துல இடமும் வீடு சேர்த்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க கட்டி கொடுத்த வீடுகள் அங்கேயே அதே இடத்துல தான் நாங்க இப்ப பண்றோம். 15 லட்சம் ரூபாய் இருக்கு. சார். இப்போ நம்ம வந்து இப்போ பாக்குற மக்களுக்கு நம்ம ப்ராப்பரா எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் கவர்மெண்ட் சர்டிஃபைடா எல்லாம் ப்ராப்பரா பண்றோமா, என்னென்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார். இங்க வந்து இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் சார். ஓகே, சரிங்களா. இதுல வந்து ரெரா புதுசா போட்டதுக்கெல்லாம் ரெரா அப்ரூவ்டும் வாங்கி கொடுக்குறோம். சரிங்களா. எல்லா வசதிகளுமே இருக்கும். பேங்க் லோன் வசதியும் பண்ணி தரோம், இஎம்ஐ வசதிகளும் பண்ணி தரோம். இங்க லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் அந்த ரேட்ல 1100 ரூபாங்கிறது ஸ்டார்டிங் பிரைஸ். 1300 1100 1300 ரூபாய் அந்த ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது டிடிசிபி அப்ரூவ்டுங்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு பேங்க் லோன் 100% வரைக்கும் பேங்க் லோன் வசதிகள் இருக்கு. அதாவது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, இங்கே என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், எப்போனாலும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சரிண்ணா, எனக்கு இப்போ நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ நம்ம டெமோ வீடு ஏதாவது இருக்கா? ஆமாம் இருக்கு, பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கதும் பாருங்க, வாங்க காமிங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ ஆனால் இங்கே இருக்கிற எல்லா வீடுமே நீங்கள் கட்டி கொடுத்தது தான்? ஆமாங்க, நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் பண்ணி கொடுக்கும்போது ஸ்டார்டிங் ஒரு 600 இடத்துல சிங்கிள் பெட்ரூம் 10 லட்சத்துலேருந்து பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. இன்னைக்கு அதே இடம் 15 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இது இப்போ நம்ம சைட்டு தான் இல்லையா? ஆமாம் ஆமாம், நம்ம ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இதை பற்றி ஒரு சொல்லுங்கண்ணே, ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு அரை கிரவுண்ட் வீடு கட்டுறாங்க சார். ஓகே. ஆமாம், டியூப்ளெக்ஸ் மாடல் டைப்ல பண்றாங்க சார். கஸ்டமைஸா பண்ணி தரோம் சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன பட்ஜெட்டும் பண்றோம், பெரிய பட்ஜெட்டும் பண்றோம். நமக்கு வந்து கம்மியான பட்ஜெட் போகுதுன்னா 15 லட்சத்திலே பண்ணலாம், 20 லட்சத்துல பண்ணலாம், 30 லட்சம் 50 லட்சத்துல கூட பண்ணலாம். இது வந்து ஒரு கிரவுண்ட் இடத்துல வந்து வாங்கி பண்ணும்போது இவங்களது வந்து ஒரு பட்ஜெட் வந்து 50 lakhs பட்ஜெட் வருது. ஓகே ஓகே. 50 லட்சத்துல ஒரு கிரவுண்ட்ல லேண்டும் வச்சு அதுலயே வந்து அரை கிரவுண்ட்ல வீடு கட்டி டியூப்ளெக்ஸ் மாடல்லே போட்டாங்க. ஆமா சார், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சார், கஸ்டமைஸா பண்ணி தரோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி. ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னா, நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க, இவ்வளவு இருந்தாதான் பண்ண முடியும் இல்ல, மினிமம் பட்ஜெட்டை நம்ம ஒன்று சொல்றோம். அந்த மினிமம் காஸ்ட்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்களோ அதில் கட்டிடலாம், பண்ணிடலாங்க. கண்டிப்பா சூப்பர் சூப்பர். நம்ம பசங்களுக்கான படிப்புக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிறோம். கண்டிப்பா. அதே பட்ஜெட்டை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டோம்னா, இங்கே ஸ்கூலு காலேஜஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்கேஜில இருந்து 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்கு சார். ஓகே ஓகே. அது இல்லாம மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள வந்து ஸ்கூல் பஸ் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அருமைண்ணா, சூப்பர். ஸோ பயங்கரமா. இப்போதைக்கு எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்குதா சொன்னீங்க? ஒரு 100 பிளாட் வரைக்கும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் இதுலயே வந்து ஒரு 50 பிளாட்ஸ்க்கு மேல புக் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக புக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் சார். அதனால கண்டிப்பா வாங்க, வந்து சைட்டு பாருங்க. நம்ம வீடு வாங்கணும் வந்தா பணம் கட்டிதான் ஆகணும் அவசியம் இல்லை. 20,000 இருந்தா எடுத்துட்டு வாங்க, வந்து புக் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அந்த உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வசதிகளை செய்து நாங்க பண்ணி தருவோம். இல்லைனாலும் வாங்க, வந்து பாருங்க, வந்து பாத்துங்க. இன்னைக்கு வீடு வாங்கலனாலும் ஃபியூச்சர்ல நீங்க வீடு வாங்குறதுக்கு ஒரு அனுபவமா இருக்கும், வந்து பாருங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். அதாவது நீங்க வாங்குறீங்க, வாங்கல, நேர்ல வந்து ஒரு வாட்டி பாத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா சார், கண்டிப்பா சும்மா பார்க்க வந்தவங்க புக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. கைஸ பாருங்க, 100 ஸ்லாட்ஸ்ல ஆல்ரெடி 50 போயிடுச்சு, இன்னும் 50 தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கணும்னு ஒரு முடிவுல இருக்கிறீங்கன்னா உடனடியா வந்து பாத்துருங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நன்றிண்ணா, அருமையா வந்து விளக்கம் பண்ணீங்க. மேலும் நிறைய பேருக்கு உங்க சைட்டு மூலியமா நிறைய பேர் பெனிஃபிட் அடையணும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார், எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கணும்ன்றதான் எங்க ஆசை. கண்டிப்பா எல்லாரும் வாங்க, நீங்களும் ஒரு சொந்த ஆசையை நிறைவேற்றிக்குவாங்க. ஆமா, சொந்த வீட்டில் ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்கலாம் சார். வெறும் வாடகை கொடுத்து ஒரு டெனண்டா இருக்க வாடகைதாரரா இருந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஆனா அதோட வேல்யூவே வேற. சூப்பர்ண்ணா, செம சரியான பயன் சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.